இது எல்லாமே 2000 வருஷத்துக்கு பழசு. இந்த கால சிம்பிளுங்க. ஸோ இதெல்லாம் ஏற்காட்டில் எடுத்ததாடுது. இந்த பாருங்கள், நம்ம ஆளுங்க அப்பயே டியூப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் கோயில் சிலை எப்படி இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. வேறு ரசவை நிறைய பொண்ணுங்களோட ராஜா உட்காந்துட்ருக்காரு. மனித தலை கரெக்டாக உங்கள் மீனவன் காட்டுவோம். அப்படியே கடற்பஞ்சிகள் புளியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் புளியை நேரில் போய் பார்க்குறேன். பப்ஜியில் பர்ஸ் துப்பாக்கி இது கார் 98 எனக்கு சொல்லுங்கள் சென்ட்ரலில் இருக்கிறத. ஹாய் வைட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சேலத்தில் இருக்க மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்டா அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு டைமு. சரி அப்படியே போவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது. போய் பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன இருக்குன்ட்டு. இதுதான் அந்த முதுமக்கள் தாலி, அந்த அப்போ யூஸ் பண்ண பானைங்க இதெல்லாம் தெரியுதா? ஆனால் உடஞ்சிருக்கு. இது எப்படி உடஞ்சிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உடஞ்சிருக்கு. இதுவும் அப்போ யூஸ் பண்ணது தான். ஆமாம், 2000 வருஷத்துக்கு பழசு இதெல்லாம். இது எல்லாமே 2000 வருஷத்துக்கு பழசு. பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு. லாங் ஷாட்டில் காட்டுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமொழி நாகரிக கலைப்பொருட்கள். ஸோ அப்போ இருந்த கலைப்பொருட்கள். இது அந்த மாடு மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல. இது ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. இதெல்லாம் நிறைய இருக்குது இங்கே. நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்களே பாருங்கள், இது ஏதோ குருவி மாதிரி இருக்குது. தெரியுதா? சிந்து சமவெளி நாகரீக கலைப்பொருட்கள். இது இந்த கால சிம்பிளுங்க. ஏதோ இடத்துல நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ ஒரு கல்வெட்டில் அதை காட்டியிருக்காங்க. இதுவும் கலைப்பொருட்கள். இதெல்லாம் எதில் செஞ்சதுன்னு தெரில. ஆனால் நான் ஒரு மாதிரி இது மாடு மாதிரி இருக்குது, ஆனால் திருப்பி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரில எனக்கு. பழைய கற்கால கருவிகள். சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலைன்னா ஏற்காடு. அங்கே தான் சேர்வராயன் மலை இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏற்காட்டில் எடுத்ததாடுது. இந்த ஸ்டோன்லாம் தெரியுதா? இந்த ஈட்டிக்கு முன்னாடி வைப்பாங்களே அதே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் இதை செதுக்குவாங்களா என்னென்னு தெரியல இன்னும். இதெல்லாம் இந்த சிக்கிமுக்கி கல் உடைப்பாங்களே நெருப்பு உரைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எனக்கு என்னது பழைய கற்கால கருவிகள் அந்திரப்பாக்கம். இது எந்த ஊருன்னு தெரியல எனக்கு. சேலத்தில் தான் இருக்காட்டுங்குது. இதெல்லாம் அந்த அன்ஷேப்டு நிறைய இருக்குது இங்கே. இங்கே ஒரு ஷர்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அது யாருன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. இரும்பு தாது. இந்த எக்கு இது ஸ்டீலு. இது சுண்ணாம்பு. இது பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுதான் என்னென்னு எனக்கு தெரியல. ஏதோ மஞ்சள் கலரில் பாறை மாதிரி இருக்குது. கேட்டால் என்ன போட்டிருக்கு? பாக்சைட்னா என்னென்னு தெரியல. தெரிஞ்சவங்க எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது படிகக்கல். படிகக்கல்னால் இந்த பார்பர் ஷாப்பில் கன்னத்தில் தைப்பாங்களா, அதுதான் நினைக்கிறேன். இதுவும் என்னன்னு தெரியல எனக்கு. இதுவும் படிகக்கல். இளஞ்சிவப்பு கிரனேடெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. இது அந்த பத்திரங்க, பழைய ஆவணங்கள். 1993 டிசம்பர் 2 சேலம் தாலுக்கா மின்தூக்கி பள்ளியை என்னென்னமோ எழுதிக்கிறாங்க. ஸோ இது அந்த டைமில் எடுத்தது. இங்கே பாருங்கள், இரும்பு உருக்க பயன்படுத்தும் குழாய். ஏதோ ஸ்டீல் மெல்ட் ஆகிறதுங்க. ஐயோ பாருங்கள், நம்ம ஆளுங்க அப்பயே டியூப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தான் இப்போல்லாம் ஸ்டீல். சேலத்தில் தான் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. நாமக்கல் கவிஞர் பொருட்கள். ஆனால் நாமக்கல் கவிஞர்னால் யாருன்னு பேர் ஞாபகம் வரல எனக்கு. அடையாள வில்லை. ஸோ அவர் யூஸ் பண்ணது இது. ஆனால் அவர் பேர் மட்டும் ஞாபகம் வரல எனக்கு. நாமக்கல் கவிஞர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சிலைங்க. இதெல்லாம் சாமி சிலைங்க.